இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மட்டன் பிரியாணி. டுடே வி ஆர் கோயிங் டு மேக் மட்டன் பிரியாணி. இதை வந்து கல்யாண பிரியாணின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிடுங்க. அதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1.5 இன்ச் அளவு பட்டை, 3 பிரியாணி இலை, அரை ஜாதிபத்திரி, ஒரு நட்சத்திர சோம்பு, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது வெந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி அதை வந்து கோல்டு ப்ரௌன் வதக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது காஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கணும். ஒன்ஸ் அது கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் 1/2 கிலோ மட்டனை ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 கிலோ தான் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும் மட்டனும் ரைஸும். ஸோ நான் ஆல்ரெடி ரைஸை வந்து ஒரு 1 ஹவருக்கு நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஊற வச்சுருங்க நீங்களும். ஸோ 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ ரைஸ். இப்போ வந்துட்டு மட்டனை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட புதினா, 1 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, இதை ரெண்டையும் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். அதோட 3 நீளமாக கீறின பச்சை மிளகா, 2 தக்காளி குட்டி குட்டியாக நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாருங்கள், நல்லா தக்காளி வந்து வெந்து நல்லா வந்திருக்கு. ஸோ இதோட வந்து இப்போ வந்து நம்ம மசாலா என்னென்னு பார்ப்போம். மசாலாவில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒவ்வொன்றா போடுங்க. போட்டுட்டு சால்ட்டும் தேவையான அளவுக்கு போட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நல்லா மசாலாயோடு அந்த மட்டன் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், 3/4 அளவு லெமன் பிழிஞ்சது, இந்த இதை ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு 4 to 5 விசில் குக்கரில் நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி வந்து வற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டா சொதன்னு ஆகிடும். ரைஸ் வந்து அதுக்கு மேலே போடும்போது ஸ்ப்ரெட் பண்ணும்போது சொதன்னு ஆகிடும். ஸோ தண்ணியை மட்டும் அந்த நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல திக்காக இருக்கணும். அந்த கிரேவி வந்து நல்ல திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த லெவலுக்கு நீங்கள் கடைசியில் நான் ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு, அதை பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மட்டன் வந்து ஒரு 90% தான் வேகணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு 4 to 5 விசிலுக்கு வைக்க போகிறோம். இதுக்கடையில் வந்து நம்ம ரைஸை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா ரைஸ் வந்து 1 ஹவருக்கு நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சட்டியில் வந்துட்டு தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றிட்டு அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு பட்டை, 3 பிரியாணி இலை, இது மட்டும் போட்டால் போதும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் பலபலன்னு இருக்கிறதுக்காக தான். ஸோ ஒட்டாமல் இருக்கும், ஸ்டிக் பண்ணாமல் இருக்கும், அதுக்கு தான். ஸோ இதை வந்து ஒன்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை வந்து நான் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அதோட வந்து சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் ஏற்ற மாதிரி அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி ரைஸை வந்து ஒரு 80% அளவுக்கு வேக வச்சுருங்க. 80% அளவுக்கு வேக வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சுட்ருக்கு. இப்போ ரைஸ் போட போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கல்யாணத்துலலாம் வந்து நிறையா இதில் வந்து இந்த மாடலில் தான் செய்வாங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி தான் நீங்கள் இந்த மாதிரி தானே நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப விருப்பப்படுவீங்க. இதில் வந்துட்டு இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 20 இல்லை 15 to 20 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் குங்குமம் அதை வந்து போட்டு ஊற வச்சுருங்க. ஸோ கடைசியில் வந்து அந்த குங்குமப்பூ ஊற்றுனா கலரும் கிடைக்கும், அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் இது ரொம்ப, அதாவது வந்து நம்ம இதோட வந்து ரொம்ப நல்லா எடுத்து கூட்டி கொடுக்கும். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நமக்கு வந்து சாப்பிட்ணுன்னு போல் இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு ரைஸை வந்து வடித்து இப்போ வந்து போட்டாச்சு. நம்ம வந்து கொதிக்க வச்சு ஒரு 80% அளவுக்கு வேக வைக்க போகிறோம். ஏன்னா ரைஸை வந்து இதை ரெண்டையும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 20 minutes we are going to
கீப் இட் இன் தம்மில் வைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த மட்டன் 90%, இது ஒரு 80% வெந்திருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக வெந்துடும். அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸையும் ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு தனியாக சட்டியை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு வந்துட்டு அந்த மட்டன் கிரேவியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து முன்னாடியே ஒரு 2 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலரை விட டார்க்காக நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து பாதி ரைஸு, நம்ம இருக்கிற ரைஸில் பாதி ரைஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். திருப்பியும் அது மேலே கொஞ்சமாக இந்த ஆனியனையும் புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, இதையும் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. திருப்பி ரிமைனிங் கிரேவி இருக்கு இல்லையா, அந்த கிரேவியை ஃபுல்லாக இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற ரைஸை இது மேலே அப்படியே போட்டுட்டு அது எண்டிங் வித் ஃப்ரைடு ஆனியன் அண்டு கொத்தமல்லி அண்டு புதினா இதை போட்டுட்டு நம்ம வந்து அதாவது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ரைஸு ஃபைனல் ரைஸு, இது இருந்த ரைஸை. ஸோ 2 போர்ஷன் நார்மலாக நீங்கள் வேணால் ஒரு லேயராக கூட போட்டுக்கலாம். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் மேலே வந்துட்டு 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால். நான் சில நேரம் ஊற்றுவேன், ஆனால் இன்றைக்கி பண்ணதில் வந்து நான் ஊற்றலை. நீங்கள் வேணால் ஊற்றிக்கலாம். இது மேலே என்ன பண்ணணுன்னா கடைசியில் நம்ம வச்சுருக்கிற குங்குமப்பூ தண்ணி இருக்குது இல்லையா, அதை வந்து சுற்றி நல்லா ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்துட்டு அதை வந்து இறங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து மேலே கவர் பண்ணிவிட்டு ஒரு ஹெவியான லிட், அதாவது நான் வந்து கொஞ்சம் கண்ணாடி எதுவும் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிரியாணி. ஸோ இது வந்து உடனே எடுத்துடாதீங்க, டக்குன்னு ஆவி அடிச்சிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுங்க. ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கும் பாருங்கள். நான் அந்த பிரியாணி எடுக்கும்போதே பாருங்களேன், ரொம்ப அதாவது பொலன்னு இருக்கும் ரைஸு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று இருக்குது, பெல் பட்டனை மறக்காமல் அமைக்கிருங்க. ஏன்னா நாளைக்கு நான் புது ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேஷன் வந்துடும், நீங்களாக போய் தேட தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச். See you. இது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.